வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான ஃபார்முலா மெத்தேடு தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட்டையும் பார்க்கக்கூடிய நம்பர்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம 1,00,000% ரெகுலராகவே ஆல் போர்டு பாஸ் ஆகக்கூடிய நல்ல ஒரு ஃபார்முலா தான் நம்ம எடுத்து வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெத்தேடை வச்சு நம்ம எப்படி தொடர்ந்து நமக்கு ஆல் போர்டு பாஸ் ஆகிருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி அடுத்தபடியாக நடைபெறக்கூடிய ட்ராவுக்கும் இந்த மெத்தேடிலேருந்து என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா வாங்க, 17ஆம் தேதி நடக்கக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர்ஸையும் நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நடைபெறுது, கோரனியா ப்ளஸ் ட்ரா நடைபெறுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 9ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்லேருந்து 10ஆம் தேதி ரிசல்ட்டு முடிய, 10ஆம் தேதியிலேருந்து நமக்கு 16ஆம் தேதி முடிய ஒரு வாரம் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் வந்திருக்குதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு 9ஆம் தேதி வந்த ரிசல்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 122ன்னு வந்திருக்கு. பெருக்கல் 99ன்னு போடுறோம். இதில் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 3 நம்பர்ஸ்லேருந்து வின்னிங் நம்பர் ஆல் போர்டு தொடர்ந்து நமக்கு கிடைக்கிது. அந்த போர்டுக்கே பாஸ் ஆகுது. போர்டுக்கே கூட நம்ம எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 078ன்னு கிடச்சிருக்கு. லாஸ்ட்டாக கிடைக்கிற 3 நம்பர் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா போதும். 078ன்னு நமக்கு கிடச்சிருக்கு. 10ஆம் தேதி நமக்கு வந்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 809 ரிசல்ட் வந்திருக்கு. நீங்களே பாருங்கள், இதிலேருந்து என்ன நம்பர் நமக்கு பாஸ் ஆகிருக்கு. ஏ போர்டில் 8 பாஸ் ஆகிருக்கு, பி போர்டில் நமக்கு 0 பாஸ் ஆகிருக்கு. அதாவது 2 போர்டு நமக்கு வின்னிங் கிடச்சிருக்கு. நீங்களே பார்க்குறீங்க. இதே மெத்தேட் படி தான் நம்ம ரெகுலராக எப்படி பாஸ் ஆகிருக்குதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த ட்ராவுக்கும் எந்த மாதிரி ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ 809 ரிசல்ட்டு வந்திருக்கு. 10ஆம் தேதி பெருக்கல் 99ன்னு போடுறோம். அடுத்த நாள் என்ன நம்பர் இந்த மெத்தேட் படி நமக்கு ஆல் போர்டு என்ன வருதுங்கிறத பார்க்கலாம். லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 3 நம்பர்ஸ் தான் எடுத்துக்கிறோம். 091ன்னு கிடச்சிருக்கு. இதிலேருந்து ஆல் போர்டு நம்பர் கண்டிப்பாக வரும். நம்ம அந்த நம்பரை கரெக்டாக செலக்ட் பண்ணாலுமே கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா 935ன்னு நமக்கு 11ஆம் தேதி ரிசல்ட் வந்திருக்கு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த ட்ராவுக்கு 9ங்கிறது ஆல் போர்டில் நமக்கு பாஸ் ஆகிருக்கு. 4 நம்பருக்கே இந்த ட்ராவுக்கு நம்ம வின்னிங் கொடுத்துருந்தோம். நம்ம சேனலில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 935ன்னு ரிசல்ட்டு வந்திருக்கு. நமக்கு கெஸ்ஸிங் மெத்தேட் படி கிடைச்சதில் பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர் பாஸ் ஆகிருச்சு. இந்த ஃபார்முலாவை வச்சு நீங்கள் ரெகுலராக வின்னிங் எடுக்க முடியும். எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்கலாம். எத்தனை நாள் பாஸ் ஆகுதுங்கிறதையும் நீங்களே பாருங்கள். அடுத்து என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 935 11ஆம் தேதி வந்த ரிசல்ட்டை வச்சு 12ஆம் தேதி என்ன ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்க்கையில் 5 6 5ன்னு நமக்கு கிடச்சிருக்கு. அப்போது நமக்கு டபுள் 5 கிடச்சிருக்கு, 6 வந்திருக்கு. அடுத்த நாள் வந்த ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 330ன்னு வந்திருக்கு. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எதிர்பார்க்காத ரிசல்ட்டாக டபுள்ஸாக வந்ததுனால நம்ம மிஸ் ஆகிருச்சு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஒரு இடத்துல நமக்கு ஃபெயிலியர் ஆகிருக்கு. இப்போது நம்ம 12ஆம் தேதி வந்த ரிசல்ட்டு 330 பெருக்கல் 99ன்னு நம்ம போடுறோம். லாஸ்ட்டாக கிடச்சிருக்கக்கூடிய 3 நம்பரை தான் நம்ம எடுத்துக்கிறோம். 670ன்னு கிடச்சிருக்கு. 670 இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்த ரிசல்ட்டு நமக்கு 13ஆம் தேதி 096ன்னு ரிசல்ட்டு வந்திருக்கு. நீங்களே பார்த்தீங்க 670ன்னு நமக்கு ஃபார்முலாவில் கிடச்சிச்சு. ஏ போர்டில் 6 பாஸ் ஆகிருக்கு. அதாவது ஏ போர்டில் 0 பாஸ் ஆகிருக்கு. 670ன்னு கிடச்சிச்சு. ஏ போர்டில் 0 பாஸ் ஆகிருக்கு. சி போர்டில் 6 பாஸ் ஆகிருக்கு. இந்த மெத்தேடை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 நம்பரே வின்னிங் கிடைக்கும். வாரத்தில் 2 நம்பரே பார்த்தீங்கன்னா நமக்கு 3 வின்னிங் 2 வின்னிங் கிடச்சிரும். அதே மாதிரி சிங்கிள்ஸ் நம்பர் 3 நாள் நமக்கு 4 நாள் கூட பாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போது 7 நாள் ரிசல்ட் அடிக்கிறாங்கன்னா நமக்கு அதிகபட்சம் 1 நாள் 2 நாள் தான் ஃபெயிலியர் ஆகுது. மற்றபடி 5 நாள் நமக்கு
6 நாள் அளவுக்கு நமக்கு வின்னிங் கிடைக்கிது. நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த மெத்தேடை வச்சு தான் ஆல் போர்டு நம்பரும் தொடர்ந்து வந்து நம்ம ரெகுலராகவே கொடுக்குறோம். இப்போது நம்ம 13ஆம் தேதி வந்த ரிசல்ட்டு 096 096 பெருக்கல் 99ன்னு போடுறோம். லாஸ்ட்டாக கிடச்சிருக்கக்கூடிய 3 நம்பர் என்ன நம்பர்னு நீங்களே பாருங்கள். 504ன்னு கிடச்சிருக்கு. இதிலிருந்து அடுத்த நாள் வின்னிங் நம்பர் என்ன வந்திருக்குதுங்கிறத நீங்களே பாருங்கள். 504ன்னு கிடச்சிச்சு. இதில் வந்து நமக்கு சி போர்டு வந்து நமக்கு பாஸ் ஆகிருக்கு 4ங்கிறது பார்த்திங்கன்னா. இந்த மெத்தேடை பொறுத்த வரைக்கும் நமக்கு தொடர்ந்து வந்து வின்னிங் கிடைக்கும். எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்காங்க. இந்த ஃபார்முலா வீடியோ பார்க்கக்கூடிய அனைத்து நம்பர்களுமே உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணலாம் பார்த்திங்கன்னா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம 14ஆம் தேதி வந்த ரிசல்ட்டுக்கு நமக்கு சி போர்டில் 4 பாஸ் ஆயிருந்துச்சு. நீங்களே பார்த்தீங்க. 14ஆம் தேதி வந்த ரிசல்ட்டு 974 பெருக்கல் 99ன்னு போடுறோம். 426ன்னு நமக்கு கிடச்சிருக்கு. லாஸ்ட்டாக கிடச்சிருக்கக்கூடிய 3 நம்பர் 426. நமக்கு 15ஆம் தேதி வந்த ரிசல்ட்டு 120ன்னு ரிசல்ட்டு வந்திருக்கு. பி போர்டில் பார்த்தீங்கன்னா 2 வந்து பாஸ் ஆயிடுச்சு. இந்த மெத்தேடை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து வின்னிங் எடுக்கலாம். நீங்களே பார்க்குறீங்க எந்த மாதிரி பாஸ் ஆகிட்டு இருக்குங்கிறத நம்ம ரெகுலராகவே பார்க்குறோம். 30 நாள் ரிசல்ட்டு வருதுன்னா உங்களுக்கு இந்த மெத்தேட்லேருந்து 25 நாள் வின்னிங் கிடச்சிரும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 நாள் 13 நாள் 15 நாள் வரைக்கும் 2 நம்பரே நமக்கு வின்னிங் வந்து அதிகமாக கிடைக்கும். தொடர்ந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பயன்படுத்திக்கலாம். இல்லாட்டி இதை வந்து ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர் வந்து நம்ம கொடுக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 120ன்னு ரிசல்ட்டு வந்திருக்கு. நீங்களே பார்க்குறீங்க. 15ஆம் தேதி வந்த ரிசல்ட்டு 120 பெருக்கல் 99ன்னு போடுறோம். லாஸ்ட்டாக கிடைக்கிற 3 நம்பரை நம்ம எடுத்துக்கையில் வந்து 880ன்னு கிடச்சிருக்கு. அப்போது வந்து நம்ம 8ஐயோ 0வையோ நம்ம எடுத்துக்கலாம். ஆல் போர்ட் நம்பர்ஸாக. அடுத்த நாள் என்ன ரிசல்ட் வந்துச்சுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதாவது 16ஆம் தேதி வந்த ரிசல்ட்டு 460ன்னு ரிசல்ட்டு வந்துருந்துச்சு. பார்த்திங்கன்னா நமக்கு புதன்கிழமை நடந்த ட்ராவுக்கு வந்த ரிசல்ட்டு 460. நமக்கு மெத்தேடில் கிடச்சது பார்த்திங்கன்னா 8ம் 0வும் கிடச்சிச்சு. 0 வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருந்துச்சு. நல்ல ஒரு வெற்றி தான் பார்த்திங்கன்னா. இந்த ட்ராவுக்கு வந்து நம்ம 4 நம்பர் கொடுத்ததில் பார்த்திங்கன்னா 94 30 எடுத்திருந்தோம். 94 66ன்னு எடுத்திருந்தோம். வந்த ரிசல்ட்டு 94 60 ரிசல்ட்டாக வந்துருந்துச்சு. நம்ம எடுத்தது 94 66ன்னு எடுத்திருந்தோம். 94 30ன்னு எடுத்திருந்தோம். டெஸ்ட்டு ஒரு நம்பர்லேயே மிஸ் ஆயிருந்துச்சு. பார்த்திங்கன்னா 16ஆம் தேதி நடந்த ட்ராவுக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி வந்து நமக்கு 17ஆம் தேதி நடைபெறுது. 4வது மாதம் 2025. இந்த ட்ராவுக்கு இந்த மெத்தேடு படி எந்த மாதிரி ரிசல்ட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வியாழக்கிழமை கோர்னியா ப்ளஸ் ட்ரா வந்து நடைபெறுது. 669வது ட்ராவாக நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு இந்த மெத்தேடை வச்சு என்ன நம்பர் வருதுங்கிறத 100% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா எல்லா நம்பர்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. உங்கள் நம்பர்களுக்கும் நம்ம வீடியோவை எல்லோருமே ஷேர் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டு 460 ரிசல்ட்டாக வந்திருக்கு. நீங்களே பார்க்குறீங்க. 460 ரிசல்ட்டு பெருக்கல் 99ன்னு போகிறோம். லாஸ்ட்டாக கிடச்சிருக்கக்கூடிய 3 நம்பரை வந்து நம்ம எடுத்துக்கலாம். 540ன்னு கிடச்சிருக்கு. அப்போது வந்து நமக்கு முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய நம்பர்லேருந்து 2 நம்பர் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வந்து அப்படி வந்துச்சுன்னா 3 நம்பருக்கு வந்து வந்துச்சுன்னா 804 ஒரு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 804 நல்ல நம்பர் தான், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 2 நம்பர் வந்துச்சுன்னா, ஆல் போர்டில் வந்துச்சுன்னா என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து இன்றைக்கி 5ஆம் நம்பரை மட்டுமே கொடுக்குறேன். இந்த மெத்தேடை வச்சு பார்க்கையில் வந்து 5 மட்டுமே நம்ம வந்து 100% ஸ்ட்ராங்கான நம்பராக கொடுக்குறோம். கண்டிப்பாக நீங்கள் வின்னிங் எடுக்கலாம்னு சொல்லி தான் எடுத்திருக்கோம். அதாவது முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்லேருந்து 2 நம்பர் வந்துச்சுன்னா 804 சைட்டாக வர வாய்ப்பு இருக்குது.
ஆல் போர்டில் வந்து நமக்கு 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முன்னாடி நாள் வந்து நமக்கு 4 0 வந்துருச்சு. அப்படி முன்னாடி நாள் அடித்த நம்பர்லேருந்து நம்பர்ஸ் வராமல் நமக்கு 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி 5 வந்துச்சுன்னா நமக்கு சி போர்டில் கூட வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. சி போர்டு கூட எடுத்துக்கலாம். 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி நம்ம பார்க்கையில் வந்து கம்மியான நம்பர்ஸாக சில நம்பர்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். உங்களுடைய கெஸ்ஸிங்லேயும் உங்களுடைய கணக்குலையும் வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். 08 04 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 27 எடுத்துக்கலாம். 27 நல்ல நம்பர் தான். 27 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 27 15 ஒரு நம்பர் எடுத்துக்காங்க. நல்ல நம்பர் தான் 27 15. நம்ம இந்த ஃபார்முலாவை மேட்ச் பண்ணியும் நம்ம வந்து 17ஆம் தேதி நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தான் பார்க்குறோம். உங்களுடைய கணக்குலையும் உங்கள் கெஸ்ஸிங்லேயும் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து ப்ளே பண்ண போகிறீங்க. இது கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்மாக எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன். மீண்டும் 0 வந்துச்சுன்னா 290னே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 02 90 27 15 08 04ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நம்ம இந்த நம்பர் வந்து இந்த ஃபார்முலாவை மட்டுமே வச்சு நான் எடுத்திருக்கேன். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன். நம்ம வீடியோவை பார்த்து இருக்கக்கூடிய அனைத்து நம்பர்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வந்து ஃபார்முலா வீடியோவும் ரெகுலராக வந்து கிடைக்கும். 1 மணிக்கு நடக்கக்கூடிய ட்ராவுக்கும் ரெகுலர் கெஸ்ஸிங் வந்து நம்ம கொடுக்குறோம். நம்ம சேனலில் வந்து கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங்கும் தொடர்ந்து வந்து நம்ம சேனலில் நம்ம கொடுத்து இருக்கோம். எல்லா நம்பர்களும் வாட்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான். ஒவ்வொரு மெத்தேடையும் நம்ம வந்து தெளிவாகவே டீட்டெயில்ஸாகவே நம்ம கொடுக்குறோம். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நம்பர்கள் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 93 600 46 847 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். விருப்பப்படுற நம்பர்கள் மட்டும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபைனல் கெஸ்ஸிங்காக நான் என்ன நம்பர் வைக்கிறேனோ அதை மட்டுமே ரெகுலர் கெஸ்ஸிங்காக நான் வந்து ஃபுல்லாகவே கொடுக்குறேன். விருப்பப்படுற நம்பர்கள் மட்டுமே வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. நம்ம வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.